ஓகே, இப்போ ஃபெர்ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ் போர்ஷனல். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் சசல்யூட் வேல்யூ குறைஞ்சிட்டு வரும். இங்கேயும் அதானே சொன்னோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் குறையும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆயிரும், பேரா ஃபெர்ரோவாக மாறிடும். சார் பேரா வந்து டயா மாறும். இது யூஸ்லெஸ், டயா தான் வேஸ்ட்டு, அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கல. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகமானால் குறைஞ்சிட்டே வரும்னு சொல்கிறீங்க. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஃபெர்ரோ பேராவாக மாறும். அந்த டெம்பரேச்சருக்கு டிசின்னு வைக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் வரும்போது டிசி தராங்களா, அந்த மாதிரி ஃபெர்ரோ பேராவாக மாறக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஓகேங்களா, க்யூரி டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வச்சுக்கலாம், க்யூரி டெம்பரேச்சர். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டீக்கு பதிலாக டி மைனஸ் டிசின்னு போடுறாங்க. சசல்டி டேலியூஸ் டூ இல்லை டி மைனஸ் டிசி ஸ்ட்ரக்சரை மாற்றுறாங்க. இது வேறு க்யூரி வீஸ்லாம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் என்ன ஆகும், சசல்டி இன்னும் குறைஞ்சிட்டே போகும். அதான் கிராஃப் இப்படி தான் வரும், சேம் கிராஃப் தான் வரும், டெம்பரேச்சர் வர்சஸ் சசல்டி. ஆனால் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு அப்புறம் டிசி போட்டுருக்காங்க பாருங்க. டிசிக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வரும். டிசிக்கு முன்னாடி வரைக்கும் வேகமாக குறைஞ்சிட்டு வரும். டிசிக்கு அப்புறம் என்ன ஆகும், இதே மாதிரியே இருக்கிறதுனால அவங்க அந்த ஃபார்முலாலே இதை கொடுத்துட்றாங்க. சசல்டி ஈக்குவல் டு சி டிவைட் பை டி மைனஸ் டிசி. இல்லை டிசிங்கிறது க்யூரி டெம்பரேச்சர். 1 மார்க்கோட கேட்கலாம். க்யூரி டெம்பரேச்சரில் வாட் வில் ஹேப்பன், என்ன நடக்குது க்யூரி டெம்பரேச்சரில்? இந்த மாதிரி க்ளூ யாரும் எஸ், ஃபெர்ரோ வந்து பேராவாக மாறுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, ரைட்மா. இந்த லா பேர் வந்து க்யூரி வீஸ் லா. நீங்கள் இதில் இப்போ எதுவுமே படிக்கணும். இப்போ 2 3 மார்க் சார்ஜ் நான் சொல்லியிருக்கேன். டயா பேரா ஃபெர்ரோ கம்பேர் பண்ணுங்கள், இது ஒரு 3 மார்க்கு. அடுத்தது அதோட ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணுங்கள், இது ஒரு 3 மார்க். உனக்கு அடிக்கடி கேட்குறது இதுதான், டயா பேரா ஃபெர்ரோட ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணுறது. அதனால் நீ என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்டாண்டர்டாக படித்து எழுதி பார்த்துங்க. இல்லை இது கேட்டால் கூட நீங்கள் இது பார்த்துக்கலாம். இதில் வந்து 1 மார்க் ஏதாவது கேட்டாங்கன்னா இது பண்ணிக்கலாம். அந்தளவுக்குலாம் இன்டெப்த்தாக போகிறதில்ல. நீங்கள் அந்த எக்ஸாம்பிள்ஸை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸ்ட்ராங் எலமெண்ட் எல்லாமே ஃபெர்ரோவில் வந்துடும். ஓகே, நிக்கு, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிக், என்ஐசி நிக், நிக்கலாயான கோபால்ட், அதெல்லாம் பார்த்துச்சு. ஓகே, ஒரு நிமிஷம்மா, முன்னாடி யாராவது சாதிருப்போம். சரி, இப்போ இந்த 3 பேரில் யார் பெஸ்ட்டு, டயாவா பேராவா ஃபெர்ரோவா? எஸ், மேக்னடிசம் பேசிஸில் இவங்க ஃபஸ்ட் ரேங்கு, இவங்க பாஸு, இவங்க ஃபெயிலு. ஓகேங்களா, அப்போ நம்ம உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த 3 கேடரில் ஏதோ ஒன்று வந்துடும். மேபி டயாவாக இருக்கு. குடிக்கிற தண்ணி அது டயாவில் வந்துடுது. ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், அது பேராவில் வந்துடுது. பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுற இரும்பு அது எல்லாமே ஃபெர்ரோவில் வந்துடுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி எல்லா பொருளும் என்ன பண்ணிடும், இதில் ஏதோ ஒரு இடத்துல வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ இதில் இருக்கிறதுல வேஸ்ட் லக்கேஜ்னா யாருமா? டயா தான். ஆனால் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா சீர்திரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி இந்த டயாவை வச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த டயாவில் என்ன நடக்குது, இப்போ அந்த டயாமண்ட் மெட்டீரியலில் மேண்டிஃபில் லைன்ஸ் அப்ளை பண்ண என்னமா ஆகும், மேண்டிஃபில் அப்ளை பண்ணால் என்ன நடக்குது, மேண்டிஃபில் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணி விடுதா இல்லையா, ரிப்பல் பண்ணி தள்ளி விடுது. இப்போ நம்ம தள்ளி விடுறது நமக்கு எங்கே தேவைப்படுதுன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம அந்த பஸ்ஸு அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை ட்ரெயினில் சொல்கிறாங்க. ட்ரெயின் அதை அதை பறக்கும் ட்ரெயின் சொல்கிறாங்களாம்மா, மேக்லீவ் ட்ரெயின். நான் அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதில் பாருங்கள். அதில் ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. ஒரு நிமிஷம்டா, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம மணி கண்டக்டர்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சார். சூப்பர் கண்டக்டர்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 சொல்கிறோம். அப்போ நம்ம பெஸ்ட்டு சூப்பர் கண்டக்டர் தானேம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சூப்பர் கண்டக்டர் டயாமண்ட் மெட்டீரியல் தான் சூப்பர் கண்டக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான 1 மார்க்கு இந்த நோட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க. சூப்பர் கண்டக்டர் என்ன மெட்டீரியலாக இருக்குது, டயாமண்ட். நம்ம ஃபெர்ரோ தான் பெருசு நினச்சிருக்கோம். ஆனால் சூப்பர் கண்டக்டர் அது என்ன நேச்சரில் இருக்குது, டயாமண்ட் நேச்சர். முக்கியமான 1 மார்க்கு. அப்போ அந்த சூப்பர் கண்டக்டரில் தட் மீன் டயாமண்ட் மெட்டீரியலில் லைன்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, இப்படி ரிப்பல் பண்ணி விடுது. அப்போ அந்த ரிப்பல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெயினே நகர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபெக்ட் பேர் வந்து மெய்ஸ்னர் எஃபெக்ட். இது ஒரு 2 மார்க், மெய்ஸ்னர் எஃபெக்ட். எங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே இருக்குது பாருங்கள்.
த எக்ஸ்பல்ஷன் அதாவது வெளியில் அதை விலக்கி தள்ளுது, ரிப்பல் பண்ணுதுன்னு அர்த்தம். த எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஆஃப் அ சூப்பர் கண்டக்டர் டூரிங் டிரான்சிஷன் டு த சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட். ஏன்னா டெம்பரேச்சர் குறைச்சிட்டே வந்தால் தான் அது பேர் என்னது சூப்பர் கண்டக்டரு. அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகுது, சூப்பர் கண்டக்டரு நம்ம லைன்ஸை வந்து ரிப்பல் பண்ணி தள்ளி விடுதோம். ஓகேங்களா? இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகப்படுத்தணுமா குறைக்கணுமா? சரி, நம்ம சூப்பர் கண்டக்டர் போது டெம்பரேச்சர் குறைச்சி வச்சுக்குமா, கம்மியான டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டர் எடுத்துக்கிறோம். ஆனால் அது என்ன நேச்சர் இருக்குது, டயா நேச்சர் இருக்குது. அது என்ன பண்ணுதான், ரிப்பல் பண்ணி தள்ளி விடுது. அப்போ அந்த எஃபெக்ட் பேர் மெய்சன் எஃபெக்ட். முக்கியமான 2 மார்க். நிறைய அடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. 2 மார்க். ஓகேவா? 1 மார்க்கு 2 மார்க்கு இந்த நோட் பாயிண்டில் இருக்குது, நோட் பண்ணிங்க. ஸோ இந்த ஒர்க்கில் தான் என்ன ஆகுதுன்னா மேக்லிவ் ட்ரெயின் ஒர்க் அவுட் ஆகுதுமா. இப்போ இந்த ரயில் இருக்குல்ல, ட்ரெயின் போகிற பாத்து, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? இல்லை டயான்னு எடுத்துங்களேன். இப்போ நம்ம அந்த ட்ரெயினோட கீழ் பார்ட் இருக்குல்ல, கீழ் போர்ஷனு, அது ஃபுல்லாகவே எலக்ட்ரோ மேக்னெட்டு. நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா அது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அது மேக்னெட்லேருந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் போகும். மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்கே போகுது, நம்ம டயாவை நோக்கி போகுது. டயா என்ன பண்ணுன்னு சொன்னோம், ரிப்பல் பண்ணி தள்ளி விடும். அந்த தள்ளி விடுறத நம்ம முன்னாடி போகிற மாதிரி செட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது பறக்கும் ட்ரெயின் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெயின் வந்து அங்கே கீழே உட்காராது, ரயில்லேருந்து ஒரு இன்ச்சு அப்படி மேலே நிற்கிற மாதிரி பறக்கிற மாதிரி நின்று இருக்கும். ஏன்னா கீழே உள்ளது மேக்னெட்டிக் மெட்டீரியல், மேலே இருக்கிறது மேக்னெட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ரிப்பல் பண்ணி நம்மளை தள்ளி விடுது. சரிங்களா? அதை பார்த்துங்க. இப்போ தெரியுதா எப்படி பறக்கும் ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு? டக்குன்னு கண்ட்ரோலும் பண்ணிடலாம். 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்கிறான். நம்ம ட்ரெயின்லாம் 120 150 தாண்டாது, 150க்கே தள்ளாடிடும். இந்த ட்ரெயின்லாம் 300 350 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லாமே நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்ஜினியரிங் பிடெக்கில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படி கண்டுபிடிச்சா அந்த ட்ரெயின். ஓகேவா? பாருங்கள், நம்ம இருக்கிறதுல வீக்கு டயான்னு சொன்னோம். ஆனால் டயாவே நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு பெஸ்ட் மெட்டீரியலாக இருக்குது. அவ்வளோதான். பேரா ஃபெர்ரோ எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேக்னெட்டிக்ஸ் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் யூஸாக இருக்கும். கீழடி அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணுறாங்களே, எப்படி அந்த கீழடியில் போய் தோணுனாங்க ஃபஸ்ட்டு, அந்த இடத்துல தான் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு. அப்போ சேட்டலைட் பிக்சர் எடுக்கிறாங்க. சேட்டலைட் பிக்சர் எடுக்கும்போது இந்த இடத்துல மட்டும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்கள். இந்த ஊர் பேர் தான் கீழடி. அவன் பொதுவாக இந்த நம்ம தூத்துக்குடியில் தான் இருக்குது. எந்த மாவட்டம் அது, திருநெல்வேலியா? இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்களா கீழடிக்கு? ஸ்டூடெண்ட்ஸ், எந்த மாவட்டம்? எங்களுக்கு என்ன சார் தெரியுங்களா, பஸ்ஸில் அழைச்சிட்டு போனாங்க, இறக்கி விட்டாங்க சார். நாங்கள் அந்த குளிக்கிட்ட இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடியாண்டோம். சரி, ரைட்டுமா. அது திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடு தான் வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சேட்டலைட் பிக்சர் எடுத்து பார்க்குறாங்க மேக்னெட்டிக் லெவலில். பாருங்கள், எல்லா இடத்துலையும் மேக்னெட் அப்படியே க்ரீன் கலரில் காட்டுது பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. அப்போ இந்த இடத்துல வேறு ஏதோ ஒன்று இருக்குது, நார்மலாக உள்ள பொருளை விட வேறு ஏதோ ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல தோணுனாங்க. அப்படி கண்டுபிடிச்சா தான் அந்த கீழடி அகழ்வாராய்ச்சி. புரியுதா? இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படிங்கிறது அந்த பேஜில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்பின்னுங்கிறது நம்ம எலக்ட்ரான் சுற்றுது, இப்போ பூமி தன்னை சுற்றுதுல்ல, அந்த மாதிரி எலக்ட்ரான் சுற்றுறத நம்ம ஸ்பின்னு சொல்லலையா. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒரு மெட்டல் இருக்குன்னு வச்சுக்குவோம், நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ண டேரக்ஷனில் போச்சுன்னா அது பேர் பேரலல் ஸ்பின்னா. வரணும். நம்ம அப்ளை பண்ணுற டேரக்ஷன்லேயே போச்சுன்னா அது பேர் என்னது, பேரலல் ஸ்பின்னா. இல்லை ஆப்போஸ் பண்ணிச்சுன்னா ஆன்டி பேரலல் ஸ்பின்னா. ஸ்பின்னுனா சுற்றுன்னு நினச்சக்கூடாது. நம்ம அப்ளை பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சேம் டேரக்ஷன் இருந்துச்சுன்னா பேரலல் ஸ்பின்னு, ஆப்போசிட்டாக இருந்தால் ஆன்டி பேரலல் ஸ்பின்னு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்களா. இது எல்லாமே 1 மார்க். ஃபோட்டானோட ஸ்பின்னு 1. நம்ம 1/2ன்னு சொன்னோம்ல, நம்ம அப்ளை பண்ண டேரக்ஷன் இருந்தால் +1/2, ஆப்போஸ் பண்ணால் -1/2. அதான் பேரலல் ஸ்பின்னு ஆன்டி பேரலல் ஸ்பின்னு சொல்கிறாங்க. இதை தான் ஸ்பின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்பின்னு சொல்கிறோம். அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும்.